2001ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் நாள் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் பேராயர் ஹோர்கே மாரியோ பெர்கோலியோவை கர்தினால் பதவிக்கு உயர்த்தினார். அப்போது அவருக்கு புனித ராபர்ட் பெல்லார்மினோ கோவிலின் கர்தினால் குரு என்னும் பதவியும் அளிக்கப்பட்டது. நம் திருத்தந்தை பிரான்சிஸ் கர்தினால் பணிக்காலத்தில் நற்பண்புகள் பற்றி பலரும் சான்று பகர்கின்றனர். அவர் மிகவும் பணிவான எளிமையான வாழ்க்கை நடத்தினார். ஏழைகள் மீது பரிவு காட்டுவதும் சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டோரின் நல்வாழ்வுக்காக உழைப்பதும் அவருடைய சிறப்பு பண்புகளாக குறிக்கப்படுகின்றன. அதனை குறிக்கும் வகையில் 2007இல் நடந்த லத்தீன் அமெரிக்க ஆயர்களின் கூட்டத்தில் கர்தினால் பெர்கோலியோ கலந்து கொண்டு பேசியவை, உலகத்திலேயே மிகுதியான ஏற்றத்தாழ்வுகள் நிலவுகின்ற ஒரு பிரதேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே பெரிய அளவு வளர்ச்சி நிகழ்ந்துள்ளது. ஆனால் அதே நேரத்தில் வறுமை ஒழிப்பு மிக குறைவாகவே நிகழ்ந்துள்ளது. உலகின் வளங்கள் இங்கே நீதியின் அடிப்படையில் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படவில்லை. இங்கே நிலவுகின்ற சமூகத் தீவினை விண்ணகம் நோக்கி குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சமூகத் தீவினையானது நம் உடன்பிறப்புகளின் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படாத வண்ணம் தடுத்து கொண்டே இருக்கின்றது என நம் திருத்தந்தை பிரான்சிஸ் உரையாற்றினார். அநீதியான அமைப்புகளை ஒழித்து சமூக நீதியை நிலைநாட்டுவதை விடவும் ஒவ்வொருவரும் நீதியான, எளிமையான மற்றும் நேர்மையான வாழ்க்கை நடத்தும் போது அதுவே சமூக நீதிக்கு வழியாகும் என்பது அவருடைய அணுகுமுறையாக இருந்தது. கர்தினாலாக இருந்த அவர் திருத்தந்தையாக வருவதற்கு அவர் தேர்ந்தெடுத்த எளிமை வாழ்வையும் திருத்தந்தை பணியையும் அடுத்த பதிவில் காணலாம்.